இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 9 புள்ளியில் ஒரு சிக்கு கோலம். 9 புள்ளி நேர் புள்ளி 1ல் நிப்பாட்டிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம். முதல்ல இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் 3வது புள்ளி கணக்கு எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 புள்ளி, இந்த மூணு புள்ளிக்கும் இப்படி கீழால் இப்படி வந்து வளைச்சி இப்படி போட்டு அதை இந்த நேர் புள்ளிக்கு இப்படி கிராஸாக கொண்டு வந்துக்கோங்க. இது இந்த இடத்துல சுழிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். இந்த மேலேருந்து 3வது புள்ளி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 புள்ளி இதில் இப்படி கீழால் வளைச்சி இப்படி போட்டு மேலே கொண்டு போகும்போது இப்படி கிராஸ் பண்ணி இப்படி கொண்டு போகும். அதேமாதிரி இந்த 3 அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 புள்ளி மேலேருந்து 3 இந்த சைடு புள்ளி ஒரு பொம்மை மாதிரி ஒரு ஷேப் வந்துடும். இந்த பொம்மை மாதிரி போட்டோம் இல்லையா, இந்த ரெண்டு புள்ளியை இப்போ கனெக்ட் பண்ணி 1 2 3 4 இந்த 4 புள்ளிக்கும் ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி இப்படி போட்டுக்கலாம். போடும்போது இப்படி மேலே கொஞ்சம் ஷார்ப்பாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த 4 புள்ளி இதே மாதிரி எல்லா பக்கமும் போட்டுடும். என்ன பண்ண போகிறோம், வெளியில் புள்ளி தங்குது இல்லையா, இது எல்லாத்தையும் அப்படியே வளைச்சி கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஒரு புள்ளி விட்டு ஒரு புள்ளி அப்படியே வளைச்சி இப்படி கனெக்ட் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம். இப்போ சென்டரில் தங்குற புள்ளியை இந்த டைமண்ட் ஷேப்புக்கு நேர் கீழே இருக்கு இல்லையா, அதாவது இந்த டைமண்ட் ஷேப்புக்கு இந்த 2 பக்கமும் இருக்குல்ல, இதில் இப்படி இப்படி 2 கோடு போட்டுக்கோங்க. இந்த 2 டைமண்ட் ஷேப்புக்கு கீழே இப்படி இப்படி குறுக்கில் இப்படி கோடு போட்டுக்கோங்க. சென்டரில் ஒரு புள்ளி தங்கணும். இது அப்படியே நேரில் கொண்டு வந்து அந்த டைமண்ட் ஷேப் போட்ட புள்ளியோடு அப்படியே கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சூப்பர்.